நாடாளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்கிறதால 8 மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் ஒரு முன்னெடுப்பு எடுத்தார். அந்த அடிப்படையில் 7 மாநிலங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கடிதம் எழுதப்பட்டு அதிலிருந்து கிட்டத்தட்ட 24 பிரதிநிதிகள் வரை இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க. சிலர் கடிதங்கள் வாயிலாகவும், நவீன் பட்நாயக் போன்றவர்கள் காணொலி மூலமாகவும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். இதில் 4 முதலமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க, ஒரு துணை முதலமைச்சர் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இதில் மேற்கு வங்கம் தவிர மற்ற மாநிலங்கள் எல்லாம் தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பியிருக்காங்க. கேரளா தரப்பிலிருந்து கிட்டத்தட்ட 7 கட்சிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இந்த கூட்டத்தில் ஆந்திரா தரப்பிலிருந்து 2 கட்சிகள் கலந்து கொண்டிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்குது. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பவன் கல்யாணே இந்த கூட்டத்திற்கு தன்னுடைய பிரதிநிதியை அனுப்பியிருக்கார் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்குது. அடுத்த கூட்டத்தை நம்ம ஏன் ஹைதராபாத்தில் கூட்டக்கூடாது, நம்ம ஏன் டெல்லியில் இது தொடர்பான முன்னெடுப்பு எடுக்கக்கூடாது, டெல்லியில் இதற்காக அனைத்து கட்சிகளையும் வச்சு ஒரு கூட்டத்தை கூட்டுவோம், டெல்லி தானே இந்தியாவுடைய தலைநகரம், அங்கே ஒரு முன்னெடுப்பு எடுத்தால் இது தேசிய அளவில் பேசு பொருளாகும் அப்படின்னு தெலுங்கானா மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஒரு ஆலோசனையை சொன்னார். இதன் அடுத்த நடவடிக்கையாக எங்கே கூட போகிறாங்க, இதனுடைய அடுத்த நகர்வு அப்படின்றது 3 வகையாக. ஒன்று, தொடர்ந்து போராடுவது, மத்திய அரசுக்கு அழுத்தம் தருவது, மற்றொன்று மக்களுக்கு இதை எடுத்து செல்வது, 3வது சட்ட ரீதியாக இந்த விவகாரத்தை கொண்டு போகிறது. அதுக்குன்னு ஒரு கமிட்டி அமைக்கவும் முதலமைச்சர் பரிந்துரை செய்திருந்தார். இந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே இந்த குழுவுக்கு பெயரும் இடப்பட்டிருந்தது, நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு கூட்டுக்குழு அப்படின்னு இந்த குழுவுக்கான பெயரும் இடப்பட்டிருந்தது. இந்த குழுவில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மத்திய அரசை சந்திக்க போகிறார்களா, வலியுறுத்த போகிறார்களா, தொடர்ந்து இந்த குழு அந்தந்த மாநிலங்களில், குறிப்பாக ஆந்திராவில், தெலுங்கானாவில், கேரளாவில், பஞ்சாபில், மேற்கு வங்கத்தில், ஒடிசாவில் அப்படின்னு கூட போகிறார்களா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த குழுவினுடைய முக்கிய நோக்கம், நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானம், முடிவுகள் பற்றி இன்னும் சில நிமிடங்களில் ஒரு கூட்டு செய்தியாளர் சந்திப்பும் கூட நடக்க இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் திரு செந்தில்வேலும் இணைந்திருக்கிறார். திரு செந்தில்வேல் வணக்கம். இப்போ இந்த குழுவினுடைய அடுத்த நகர்வு எல்லாம் சேர்ந்தாச்சு, கூடியாச்சு, பேசியாச்சு, இது எப்படி அழுத்தமாக மாற்றி, இது எப்படி பாஜக மத்திய அரசிட்ட இதை அழுத்தமாக கொண்டு போக போகிறீங்க? நிச்சயமாக இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எல்லோரும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் வெற்றி. இது ஏதோ தமிழ்நாடு தனித்து இந்த பிரச்சனைக்காக போராடவில்லை அப்படிங்கிறத முதலமைச்சர் இன்றைக்கு உறக்க உணர்த்தி இருக்கிறார், சொல்லி இருக்கிறார். அடுத்ததாக நம்முடைய தெலுங்கானா முதலமைச்சர் அங்கே அவருடைய மாநிலத்தில் இது போன்றதொரு கூட்டத்திற்கு, இதற்கு அடுத்த கட்ட கூட்டம் அங்கே ஏற்பாடு செய்யப்படும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்கிறார். பினராயி விஜயன் அவர்களும் தன்னுடைய வலிமையான வாதங்களை எடுத்து வைத்திருக்கிறார். எல்லோரும் ஒருமித்த குரலில் இந்த விவகாரத்தில் இருக்கிறார்கள். இந்த மாநிலங்களுக்கும் இது ஒவ்வொரு மாநிலத்திலும் வேற வேற கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க. நீங்க இவர்கள் ஒவ்வொருவருடைய மாநிலங்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், மொழி எல்லாம் வேறாக இருந்தாலும் இன்றைக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்கான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ற இடத்தில் இன்றைக்கு எல்லோரும் ஓரணியில் திரண்டு இது ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. ஜனநாயகத்தின் மீது கொஞ்சமேனும் மதிப்பு இருந்தால் பாஜகவிற்கு, ஒன்றிய அரசுக்கு குறைந்தபட்ச மதிப்பாவது இந்திய கூட்டாட்சியின் மீதும், இந்திய இறையாண்மையின் மீதும், ஜனநாயகத்தின் மீதும் பாஜகவிற்கும் மோடி அவர்களுக்கும் குறைந்தபட்ச நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் இது ஏதோ இன்றைக்கு 8 மாநில முதலமைச்சர்கள் அல்ல, 8 மாநில மக்களினுடைய பிரதிநிதிகள், 8 மாநில மக்கள், அதை புரிஞ்சுக்கணும். நீங்க தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை மட்டுமே இன்னைக்கு கிட்டப்பட்ட நம்ம 8-9 கோடி நெருங்கிட்டோம். இப்ப 8 மாநில மக்கள்லாம் நீங்க கணக்கு பண்ணிக்கங்க. அப்ப எத்தனை கோடி மக்களினுடைய குரல் இது? இது ஏதோ தனி மனிதனின் குரல்ல, ஒரு கட்சியினுடைய குரல்ல, 8 மாநில மக்களினுடைய குரல். இன்னும் பல மாநில மக்களினுடைய குரலும் இதுவாகத்தான் இருக்கிறது. அவர்கள் கலந்து கொண்ட இயலாத நிலையில் இருக்கிறார்கள். எனவே இந்தியாவில் பெருவாரியான மக்களினுடைய குரலாக இது இருக்கிறது. இது அரசியல் கட்சிகளுடைய குரலாக எண்ணாமல் அந்த பெருவாரியான மக்களின் குரல் என்று புரிந்து கொண்டு அந்த குரலுக்கு மதிப்பளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. அவர்கள் அதை தவறுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக மிக கடுமையான மக்கள் திரள் போராட்டங்களை நிச்சயமாக இந்த அனைத்து கட்சிகளும் சேர்ந்து முன்னெடுப்பார்கள் அப்படின்னு தோணுது. நாடாளுமன்றத்தில் பெருமளவு அழுத்தம் கொடுக்க கூடிய ஒரு சூழல் உருவாகும். அடுத்தடுத்து வர இருக்கக்கூடிய தேர்தல்களில் நிச்சயமாக பாஜகவிற்கு இது இந்த மாநிலங்களில் ஒரு பெருத்த பின்னடைவு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நன்றி திரு செந்தில்வேல். அடுத்த நகர்வு என்ன அப்படின்ற பற்றிய பார்வைகளை வெளிப்படுத்தினீங்க. இணைந்ததற்கு நன்றி. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.